ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மனம் தளராமல் ஜெபித்தல். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். அட்லாண்டிக் சமுத்திரத்தின் வழியாக அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு முதலாக தந்தி வடங்களை போட்டவர் சைரஸ் டபிள்யூ ஃபீல்ட். கடலுக்கு அடியில் வடங்களை போடும் யோசனை 1854 அவருக்கு உண்டானது. அதன் பிறகு 13 வருடங்கள் வேதனையோடு கழிந்தன. 1866 தான் அவரது விடாமுயற்சிக்கு பலன் கிடைத்தது. அவருடைய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடைந்த போது இது ஒரு நீண்ட கடினமான போராட்டமாக இருந்தது. கொஞ்சம் குறைய நம்பிக்கையை இழந்து போனேன். பல சமயங்களில் என் வீட்டிலிருந்து தொலைவில் கடும் மழையில் நியூ ஃபவுண்ட்லேண்டின் காடுகளில் சுற்றும் போதும் அல்லது கடும் புயல் வீசும் இரவு நேரங்களில் கப்பல் தளத்தின் மேல் இருக்கும் போதும் ஒரு கனவு போல கலைந்து போகும் ஒன்றிற்காக என் குடும்பத்தின் சமாதானத்தையும் வாழ்க்கையின் நம்பிக்கைகளையும் பலியாக்கி விட்டேனே என்று நான் நொந்ததுண்டு. என் நண்பர்கள் ஒவ்வொருவராக என் நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருந்தார்கள். முடிவை பார்ப்பதற்குள் மரித்து விடுவோனோ என்று பயமாக இருந்தது. ஒரே ஒரு நம்பிக்கைதான் என்னை தாங்கியது. இந்த வேலை முடிவதற்கு முன் நான் மரித்து விடக்கூடாதென ஜெபித்தேன். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று கூறினார். நம் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்காவிட்டால் அதற்கு காரணம் இருக்கும். பெரும்பாலும் நாம் தான் காரணமாக இருப்போம். தேவனுடைய சித்தம் என்னவென்று தெளிவாக அறிந்து அதற்காக ஜெபித்தும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். நம் வாழ்க்கையில் காணப்படும் ஏதாவது ஒன்றுதான் தேவன் நமக்கு பதில் அளிக்காதபடி தடுத்து கொண்டிருக்கும். நாம் தொடர்ந்து ஒன்றுக்காக ஜெபிக்கும் பொழுது முதலில் நம்மை நாம் ஆராய வேண்டும். தேவனை செயல்பட விடாமல் தடுக்கும் விஷயங்களை களைய வேண்டும். சூனேம் ஊராளின் மகன் மரித்து போனான். அவனை உயிரோடு எழுப்புவதற்கு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை எலிசா அனுப்புகிறார். தன் தடியை கொடுத்து, என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனம். கேயாசி திரும்பி வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று சொன்னான். வசனம் 31. தீர்க்கதரிசி நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த பிள்ளை உயிர் பிழைப்பது தேவனுடைய சித்தமல்ல என்று மற்றவர்கள் நினைக்கலாம். எலிசா அப்படி நினைக்கவில்லை. தேவனுடைய மனுஷன் நம்பிக்கை தளரவில்லை. அந்த பிள்ளை கிடந்த அறைக்குள் தானே சென்று தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். வசனம் 33. அவருடைய ஊக்கமான ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்தார். பிள்ளை உயிர் பிழைத்தான். நம் ஜெபங்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்க நாம் அனைவருமே விரும்புகிறோம். கிடைக்காத போது ஏமாற்றமும் கோபமும் அடைகிறோம். நம் ஜெபங்களுக்கு நல்ல விதத்தில் பதில் கிடைக்குமென்று நாம் நிச்சயமாக நம்பலாமா? நம்பலாம். நாம் அவருடைய சித்தப்படி கேட்க வேண்டுமென்றும் நாம் பெறும் எதையும் அவருடைய சித்தத்தை செய்ய பயன்படுத்த வேண்டுமென்றும் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி செய்தால் வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.